Welcome to Glow Tide Fairy Tales. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு அழகான செர்ரி பிளாசம் கொரியா இளவரசியோட கதை. வாங்க கதைக்குள் போகலாம். மலைகளாலும் இளஞ்சிவப்பு செர்ரி பூக்களாலும் சூழப்பட்ட ஒரு அதிசய ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் பெயர் பிளாசம் வேலி. அங்கு வருடம் முழுவதும் வசந்த காலம் மட்டுமே இருந்தது. காற்றில் பறக்கும் பூவிதழ்கள் வானத்தில் பிங்க் நிற பனி போல் தோன்றின. மக்களின் முகத்தில் எப்போதும் மகிழ்ச்சி மலர்ந்து கொண்டே இருந்தது. அந்த ராஜ்யத்தின் இதயமாக வாழ்ந்தாள் அழகிய இளவரசி ஹனா. அவள் சாதாரண இளவரசி அல்ல. அவளால் மரங்களின் ஆன்மாக்களுடன் பேச முடியும். அரண்மனை தோட்டத்தில் நடக்கும்போது சிறிய ஒளி தேவதைகள் அவளைச் சுற்றி பறந்தன. பறவைகள் அவளது தோள்களில் வந்து அமர்ந்தன. இயற்கையை காப்பாற்றும் குழந்தை நீதான் என்று செர்ரி மர ஆன்மாக்கள் அவளிடம் மெதுவாக சொன்னன. ஆனால் இந்த மந்திர ரகசியத்தை ஹனா யாரிடமும் சொல்லவில்லை. ஒரு இரவு ராஜ்யத்தின் மிக பழமையான செர்ரி மரம் திடீரென ஒளி இழக்க ஆரம்பித்தது. அதன் இலைகள் மெதுவாக கருமையாக மாறின. ஹனா அதிர்ச்சியுடன் அந்த மரத்தை தொட்டாள். அப்போது மரத்தின் ஆன்மா, இருள் வருகிறது, வசந்தத்தை யாரோ அழிக்கப் போகிறார்கள் என்று எச்சரித்தது. ஹனாவின் இதயம் பயத்தில் துடித்தது. அந்த இரவு முதல் ராஜ்யத்தில் விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தன. குளிர்ந்த கருப்பு காற்று வீசியது. மலர்கள் வாடின. பிங்க் பூக்கள் கருப்பு சாம்பலாக மாறின. மகிழ்ச்சியாக பாடிய பறவைகள் திடீரென காணாமல் போயின. முழு காடும் பயங்கரமான அமைதியில் மூழ்கியது. மலை உச்சியில் கருப்பு உடையணிந்திருந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி சிரித்துக் கொண்டிருந்தாள். அவள் பெயர் யூன்ஹி. இந்த உலகத்தில் இனி வசந்தம் இருக்கக்கூடாது என்று கோபமாக கத்தினாள். அவளது கருப்பு மந்திர சக்தி வானத்தை இருட்டாக்கியது. அவளைச் சுற்றி நிழல் அரக்கர்கள் எழுந்தனர். அடுத்த நாள் ராஜ்யத்தில் மிகப்பெரிய வசந்த விழா நடந்தது. மக்கள் நிறமயமான ஆடைகள் அணிந்து நடனமாடினர். குழந்தைகள் பூவிதழ்களை வீசி விளையாடினர். இளவரசி ஹனா அழகான இளஞ்சிவப்பு உடையில் நடனமாடினாள். முழு அரண்மனையும் மகிழ்ச்சியில் மிதந்தது. ஆனால் ஹனாவின் மனதில் மட்டும் பயம் இருந்தது. திடீரென வானம் கருமையாக மாறியது. காற்றில் பறந்த பிங்க் பூவிதழ்கள் கருப்பு சாம்பலாக மாறின. மக்கள் அலறி ஓட ஆரம்பித்தனர். செர்ரி மரங்கள் உயிரிழப்பது போல குலுங்கின. இருள் வந்துவிட்டது என்று ஹனா மெதுவாக சொன்னாள்.